அல்லேலூயா. எப்பப்ப ஜெபிக்கலாம்? இதெல்லாம் கூடி வரும்போது ஜெபிப்பது. இந்த முகாம் ஸ்பிரிட்னே ஒரு ஸ்பிரிட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கேம்ப் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. கேம்ப் ஸ்பிரிட். காலேஜ்ல படிக்கும்போது கேங் ஸ்பிரிட் ஒன்னு சொல்லுவாங்க. கேங் ஸ்பிரிட்னா ஒரு 4 பசங்க ஒன்னா போகும்போது ஒரு யாரா இருந்தா சண்டைக்கு வரும். ஏய் தள்ளி போயா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படிமா? இதே பையன் தனியா வந்தான்னா அப்படியே என்னங்க அப்படின்னு கேட்பான். பாத்துருக்கீங்களா நீங்க? பேர் கேங் ஸ்பிரிட். 10 பேர் கூட இருக்காங்கிற தைரியத்துல கத்துவான் சில ஆள். தனியா பார்த்தா பயந்துருவாங்க. கேம்ப் ஸ்பிரிட்னு ஒண்ணு இருக்கு. நான் பாத்துருக்கேன் கேம்ப் ஸ்பிரிட். கேம்ப்னா முகாம். முகாம்ல ஒரு ஸ்பிரிட் இருக்கு. முகாமுக்கு வந்தோடனே அந்த ஸ்பிரிட்னா அது ஆவி இல்ல, குணம். முகாமுடைய குணம். முகாம்ல எல்லாம் ஒரே இடத்துல தங்கி இருப்பாங்க. சில ஆளுக்கு ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு பிரதர் எந்திரிங்க, உலகம் அழியுது, செபிப்போம் செபிப்போம் அப்படின்னு. எங்க இப்பதான் 11 மணிக்கு தான் பிரேயர் முடிஞ்சிச்சு, சாப்பாடுலாம் முடிஞ்சு 12 மணிக்கு படுத்தோம். 1 மணிக்கு எழுப்புறீங்களே, எந்திரிங்க, இந்தியா அழியுது, ஜெபம் பண்ண சொன்ன பாச சொன்னார்ல, வாங்க அல்லது போயா நானாவது ஜெபம் பண்ண டம் டம்னு எடுத்து ஒரு கொட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சிடும். இந்து தேசம் மாதுசிரம் மணிகள்னு பாட ஆரம்பிச்சிடும். உடனே ஒரு 10 பேர் வருவாங்க. அல்லது காலையில விடி காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் எல்லாருடைய போர்வை முடிச்சிருப்பாங்க. வாங்க பிறகு ஜெபிப்போம், வாங்க பிறகு ஜெபிப்போம். இதே ஆளை நீங்க வீட்டுல போய் பார்த்தா 8 மணி குறைஞ்சு எந்திரிக்கவே மாட்டான் படுக்கையில இருந்து. கேம்ப்ல வரும்பொழுது ஃபயர், நெருப்பு, அக்னி இருக்கும். வீட்டுக்கு போனே கொஞ்சமா குறைஞ்சிரும். நீங்க அடிக்கடி கேம்ப் நடத்துங்க. ஏன்? கேம்ப் நடத்தும் போது எங்களுக்கு ஃபயரா இருக்கு. அப்ப வீட்டுக்கு போனோடனே அப்படியே புஷ்னு போயிருது. ஞாயிற்றுக்கிழமை கேம்ப் முடிஞ்சா, ஆமா. திங்கக்கிழமை வீட்டுக்கு போனேன்னா ஜெபிச்சேன் பிரதர், நல்லா ஜெபிச்சேன், 7 மணி நேரம் ஜெபிச்சேன். செவ்வாய்க்கிழமை 6 மணி நேரம் ஜெபிச்சேன். புதன்கிழமை 4 மணி நேரம் ஜெபிச்சேன். வியாழக்கிழமை 2 மணி நேரம் ஜெபிச்சேன். வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் ஜெபிச்சேன். சாப்பிட்டு படுத்தேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் அடுத்து நீங்க கேம்ப் நடத்துவீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் அப்படிமா. அடுத்து நாங்க இதுக்காகவே கேம்ப் நடத்தணும், எழுப்புதல் கூட்டம் நடத்தணும். ஏங்க அடிக்கடி எழுப்புதல் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டா, இவர்கள் அடிக்கடி எழுப்பி விட்டோன்னு மறுபடியும் படுத்துக்கிறான். மறுபடியும் நாங்க கூட்டம் நடத்த வேண்டி இருக்கு. கூட்டம் நடத்துறது எந்திரிப்பா எந்திரிப்பா. சில பிள்ளைங்களை பாத்திருக்கீங்களா, காலையில எழுப்பி உட்கார வச்சுட்டு நீங்க இந்த திரும்ப விழுந்துறாங்க, எலும்பு இல்லாம விழுந்துரும். என்னடா இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆடுனா பாக்கலாம் ஆடுங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு சபைகள் இருக்கிறது. நீங்க கேம்ப்ல கூடும்போது ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் இல்ல, இங்க இருக்கிற இதே ஃபயர் எங்க இருந்தாலும் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நீங்க ஜெபிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம்.